அன்பு நிறை நேயர்களுக்கு அன்பு நிறை அன்பர் உங்களுக்கு இந்த இனிய கால வணக்கங்களை சமர்ப்பித்து கொள்ளும் சி அக்ஸிலியம் ஃபெலிக்ஸ். 2025 பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுள்ள ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய முக்கிய தினங்களையும் அதனுடைய செயல்களையும் மக்களாகிய நாம் அனைவரும், குறிப்பாக இன்றைய காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் தன்னை வாழ்க்கைக்கு முற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்ற மாதமாக இருக்கிறது. இதை முன்னிட்டு நாம் இந்த வாரத்தினுடைய நினைவலைகளை நீங்கள் இதை புரிந்து அறிந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இந்த முக்கிய தினங்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் உலக நாடுகள் அளவிலும் இந்த முக்கியமான நாட்களை இந்த மாதத்தில் உள்ளதை தினத்தை நமக்கு காட்டுகின்றது, ஒரு வாய்ப்பை தருகின்றது. குறிப்பாக இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் லீப் ஆண்டுகள் 29 நாட்கள். இந்த நாட்களில் 8 நாட்கள் நம் உடல் ஆரோக்கியம், உடல் நோய்கள் சம்பந்தப்பட்டது பற்றிய தினங்களாக கொண்டாடி அதில் நாம் விழிப்புணர்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த நோய்களிலிருந்து நாம் விடுவித்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருப்பதையும் பார்க்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம் தேசிய நாட்டில் இந்திய நாட்டின் பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் நாள் நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை, வளர்ச்சி நிலைகள், துறை சார்ந்த ஒதுக்கீடுகள் இவைகளெல்லாம் தாக்கல் செய்யப்படுகின்ற முதல் நாள் பிப்ரவரி 1. ஆகவே இத்தகைய வளர்ச்சி உள்ள இந்த மாதத்தில் என்ன சிறப்பு என்றால், இந்த மாதம் அடுத்த வருகின்ற போது 1873 ஆண்டுகளுக்கு பின் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. இன்றைய மாதம் என்ன சிறப்பு என்றால், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய இந்த நாட்கள் 4 வருகின்ற ஒரு அமைப்பு. சில மாதங்களில் 5 வியாழன் வரும், 5 செவ்வாய் வரும். ஆனால் இந்த மாதம் மட்டும் 823 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வார நாட்கள் 7லும் சரியான நாட்களாக 4 நாட்கள் வருகின்ற ஒரு நிலையில் ஒரு அதிசயமான ஒரு பிப்ரவரி மாதத்தை நாம் முன்னெடுத்துக்கொள்வோம். இப்போது போட்டித் தேர்வுகள், டிஎன்பிசிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற அமைப்புகள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் நம்முடைய பணியிலே இந்த டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்கின்ற இந்த ஆன்லைன் தேர்வுகள் நம்மை வழிகாட்டுவதற்கான ஒரு தொடக்க மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி அமைந்திருப்பதும் அதில் ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒவ்வொரு நாளையும் இதை கொண்டாடப்படுவதற்கு மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், தாய்மார்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், பெண்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், இளைஞர்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இந்த நாள் ஏன் நமக்காக, நம்முடைய வளர்ச்சியாக கொண்டாடப்படுவது என்பதை சிந்திப்பதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். உதாரணமாக இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கின்ற போது, இந்த பட்ஜெட் மாதம் என்று சொன்னோம், ஈர நில வாரம் என்றும், முடக்குவாத விழிப்புணர்வு, உலக திருமண நாள், புற்றுநோய் தினம், இலங்கை நாடு தேசிய நாடாக, அது சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட தினம், டில்லி சட்டமன்ற தேர்தல் நாளாகவும், பாதுகாப்பான ஒரு இணையநல வசதி, இன்றைக்கு எத்தனையோ அந்த இணைய வசதியில் மேம்பட்டிருக்கிறோம், அது பாதுகாப்பான இணையநல வசதி பற்றியும், பூஜ்ஜிய பெண் நாள் தினம், பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான இந்த தினத்தையும், காதலர் தினம் என்ற விஷயத்தையும், தேசிய உபேரா என்ற தினம், குடற்புழு நீக்கம் தினம், வலிப்பு தினம், உலக நோய்கள் தினம், அறிவியல் பெண்கள் சிறுமிக்கான ஒரு தினம், காந்தி அஸ்தி கரைக்கப்பட்ட அந்த கன்னியாகுமரியில் கரைக்கப்பட்ட தினம், எழுத்தறிவு தினம்,
டார்வின் சார்லஸினுடைய தினம், தேசிய உற்பத்தியாளர்கள் தினம், உலக தாய்மொழிகள் தினம், உலக பருப்பு வகை தினம், அரசு சாரா நிறுவனங்கள் சார்ந்த தினம், இன்சூரன்ஸ் தினம், தேசிய அறிவியல் தினம், உலக வானொலி தினம், தேசிய இளைஞர் தினம், அன்னையர் தினம், உலக மாணவிடல் தினம், சிந்தனை தினம், சாரணர் தினம், ஆயர்கால தீர்வை தினம் என்ற தினங்கள் இந்த மாதத்தில் உள்ளடக்கி வருகின்றன. அதில் குறிப்பாக வாரங்கள், காதலர் தின வாரங்கள் 7 முதல் 14 நாட்கள், எழுத்தறிவு தினம் 8 முதல் 12 தேதி வரை, சர்வதேச தேசிய மேம்பாட்டு தினம் 2 முதல் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஐசிசி சாம்பியன் விருது என்ற போட்டி விருது இந்த மாதம் 7ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை, ரம்ஜான் நோன்பு தினம் வாரம் தொடங்குகிறது. 17 முதல் 21 வரை உலக பாரம்பரிய சின்னமான தாஜ்மஹால் பற்றிய சிறப்பு வாரமாக கொண்டாடப்படும். ஆக இத்தனை சிறப்பு வாரங்கள் கொண்ட இந்த மாதமும் இத்தனை நாட்கள் கொண்ட ஒரு சிறப்பு தினங்களை பற்றியும் நாம் நினைவில் கொள்வோம், அறிந்து கொள்வோம். இதை நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக இளைஞர்களும் இந்த தேதிகளை கவனமுடன் நீங்கள் கேட்டால் உங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் இதில் பெறலாம். முதலில் இந்திய கடலோர காவல் படை தினம். இது நம் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு இந்திய அரசால் 1947ஆம் ஆண்டு இந்திய கடற்படைக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லைகளை வரையறுத்தல், அதற்கான இயற்கை சட்டங்கள், இதன் மூலம் ஒவ்வொரு நாட்டிற்கும் நம் நாடு மட்டும்தான் 3 கடல் சார்ந்த சூழல்களை பெற்றுள்ளது. அப்போ 3 கடல் சார்ந்த தொழில்களுக்கு எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. பிற நாடுகள் இந்த எல்லைக்குள் வர முடியாது. நம்ம மீனவர்கள் அந்த எல்லையை தாண்ட முடியாது. அப்போ வரையறைகளை கொள்ளப்பட்ட ஒரு தினமாக நம்மளுடைய இந்திய கடலோர காவல்படை தினம், அதற்கான அலுவலர்கள், பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தது ஈர நில தினம். இது ஈரான் நாட்டில் ஒரு இடத்தில் ஈர நில தினமாக இது உலக அளவில், சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் ஒரு நிலமானது மழை பெய்து ஈரத்தன்மை பெறுகிறது. அந்த ஈரத்தன்மை தான் அந்த தாவரங்களுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு நிலையில் இருக்கின்றது. நான் கூட ஒரு விதத்தில் ஒரு விவசாயம் செய்கின்ற போது ஒரு நிலத்தில் மணிலா பயிரிடுவதற்காக நிலத்தை ஈரப்படுத்தி பண ஓலையை அதன் மேல் அமைத்து, இதன் மூலம் செல்கள், பூமியில் இருக்கின்ற அந்த செல்கள் கீழே இருக்கின்ற மண்ணையை சுற்று செய்கிறது, வெளிக்கொண்டுருகிறது. ஆகவே ஆக்சிஜனானது அந்த ஈரத்தன்மையில் உள்ள நிலத்திற்குத்தான் செல்கிறது, விவசாயம் செழிக்கிறது. ஆகவே ஈர நிலை தினமாக இந்த நாடுகளில் நாம் கொண்டாடப்படுகின்றோம். இது 1977ஆவது ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதை நாம் இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். இதை இளைஞர்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது ஆரிய முடக்குவாத விழிப்புணர்வு விதம். இந்த முடக்குவாதம் நம்மளுடையவர்களுக்கு பல வகைப்பட்ட முடக்குவாதம் இருக்கின்றது உடலில். அந்த முடக்குவாதங்களுக்காக அந்த தினத்தை நாம் தேர்வு செய்து சர்வதேச அளவில் அதை மேம்படுத்துவதற்காக இது IDW என்ற ஒரு நிறுவனம் சர்வதேச அளவில் இந்த உலக முடக்குவாத தினத்தை நாம் தீர்ப்பதற்கும் அந்த நோயிலிருந்து விடுவதற்கான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த தினத்திலே 3/2 இந்த 2/2/24 அன்று 25 அன்று உலக திருமண தினமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகவே 2ஆம் தேதி நம்முடைய மிகப்பெரிய இந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவுகிறது. 1ஆம் தேதி நம் பட்ஜெட்டு வளர்ச்சிக்காக கொண்டாடப்படுகின்ற தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அதேபோல் இந்திய கடலோர காவலர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறோம். 3ஆம் தேதி 3/2/25 அன்று தேசிய கோல்டன் ரெட் நீவர் என்ற ஒரு தினமாக கொண்டாடுறோம். இது உலக அளவில் ஒரு வகைப்பட்ட நாய் இனம் இருக்கிறது. அதனுடைய விளையாட்டு, நுண்ணறிவு, அதனுடைய செயல்பாடுகளை சிறப்பிக்கின்ற வகையில் இந்த உலக நாடுகளில் இந்த தினமாக நாம் அதை கொண்டாடப்படுகின்றோம். மேலும் இதை சரஸ்வதி தினமாகவும் அன்றைய நாளை நினைவு கூறும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 3ஆம் தேதி. 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம்.
இன்று உலக அளவில் மிகவும் அதிகரித்துள்ள ஒரு நோய் புற்றுநோய். தீய பழக்க வழக்கங்கள், தீய செயல்பாடுகள் மூலமாக நம் உடலில் பலவிதமான புற்றுநோய்கள் வருகிறது. வாய் புற்றுநோய், இதய புற்றுநோய், எந்த இடத்துல எந்த பாகத்தில் வருதுன்றே தெரியவில்லை. அத்தகைய புற்றுநோய்களை நாம் தீர்ப்பதற்காக இந்த நாளை உலக அளவில் WHO என்ற சர்வதேச நிறுவனம் இந்த தினத்தை உலக நாடு அளவில் இதை கொண்டாடுகின்றார்கள். அதற்கு ஒரு உறுதிகோள், நான் இருக்கின்றேன், நான் செய்வேன் என்ற ஒரு கருப்பொருள். நான் நல்லதை செய்வேன், நான் இருக்கிறேன், நான் வாழ்கிறேன் என்ற ஒரு கருப்பொருளை உணர்த்துவதற்காகத்தான் இந்த புற்றுநோய் தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் நம் பக்கத்து அண்டை நாடான இலங்கை அரசினுடைய சுதந்திர தின விழா, ஆங்கிலேயர் அரசு அவர்களுக்கு சுதந்திர தினம் விழா கொடுத்த நாளை அவர்கள் சுதந்திர தின விழாவாக நாம் கொண்டாடுகிறதை பார்க்கின்றோம். அடுத்தது நம்மளுடைய தலைநகர் டில்லி மிக முக்கியமான ஒரு தலம். அந்த டில்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் தேதி நடைபெறுகின்ற தேதியாகும். இந்த தேதியில் தான் 5/2/25 ஒவ்வொரு ஆண்டும் 5/2 நடைபெறுகின்ற ஒரு தேர்தல். இதில் இன்னொரு நாளாகவும் இந்த 5ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது, பாதுகாப்பான சர்வதேச இணைய தினம். இன்னைக்கு நிறைய விளம்பரங்களை நம்முடைய அலைபேசியில் சைபர் கிரைம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய அலைபேசியில் பலவிதமான மோசடிகள் நடக்கப்படும். அப்போ பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு, உங்கள் அலைபேசியில் தவறான வழிகளை நீங்கள் கையாளுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். விளம்பரங்களின் மூலமாக உங்கள் அலைபேசி எண்ணை வைத்துக்கொண்டு உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிற பணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்கிறார். இப்படிப்பட்ட கிரைம்கள்லாம் இருக்கிறது. ஆகவே தான் இணையதளங்களை நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் நம்முடைய அலைபேசிகள், கைபேசிகள் பயன்பாட்டில் மேம்படுத்துவதான ஒரு நிலையும் இன்று வளர்ந்துள்ளது. ஆகவே அன்று சோறு ஊட்டி நிலாவை காட்டி சோறு ஊட்டினால் நமது அன்னை, இன்று அலைபேசியை காட்டி சோறு ஊற்றுகின்றால் அன்னை. இன்று எவ்வளவு மேம்பாடு அடைந்திருக்கின்றோம். அதை நாம் வகைப்படுத்தி அதை முறையாக கையாளுவதற்குத்தான் இந்த இணையதள தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது பூஜ்ய சகிப்பு தினம். பெண் உறுப்புகளானவைகளை நாம் உதாரணமாக ஒரு தாய் கர்ப்ப காலத்தில் குழந்தை பெற்றெடுக்கின்ற போதோ இறக்கின்ற நேரத்திலோ அவர்களுக்கு பாதுகாப்பின்மையான தொந்தரவினாலோ உலக நாடுகள் இதை முக்கியமான தினமாக கொண்டு சரியான முறையில் இவை செயல்படுத்தப்பட வேண்டும், தவறுகள் நிகழ்வதை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பெண் உரிமையை, பெண் பாதுகாப்பை பூஜ்யம் தினமாக இதை கொண்டாடப்படுகிறது. இதை யுனெஸ்கோ அளவில் இந்த தினத்தை கொண்டாடப்படுகிறது நாம் அறிவோம். அடுத்தது 7 to 14 பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காதலர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். அதில் 7ஆம் தேதி தான், அது 14ஆம் தேதி தான் அந்த காதலர் தினம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம் நகர் இருக்கின்ற ஒரு காதலர்கள் உரிய நிலையை அறிந்து ஒரு பாதிரியார் மூலமாக அவருடைய பெயரால் இந்த தினம் கொண்டாடப்பட்டது. இன்று வரை கொண்டாடப்படுகிறது. இந்த காதலர் தினம் என்ன? ஒருவருடைய அன்பை ஈர்க்கப்படுவதால், கண்ணும் கண்ணும் பார்த்தால் என்ற ஒரு காதலர்கள் புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அதுக்குதான் ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து கேட்கின்றான், உன் கண் என் கண்ணில் பட்டதால் அது மீன் வலையா கொசு வலையா? என்ன அர்த்தம்? மீன் வலை என்றால் உன் கண் என் உள்ளே வந்து விட்டது, மீன் போல் உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு, ஆகவே இது காதலை ஏற்றுக்கொள்கிறேன் அர்த்தம். கொசுவலை என்றால் அந்த கொசு வெளியில் இருக்கிறது, உள்ள வரல, உன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இதுதான் அந்த காதலருக்கான புரிதல் விஷயமாக நாம் பார்க்கிறோம். அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது தேசிய ஒபேரா தினம். இது ஒரு சிறப்புமிக்க ஒரு நாய் இனம். அதை இத்தாலிய மொழியில் நாம் இதை கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த ஒபேரா தினம் என்பது தேசிய அளவில் இத்தாலி மரபு பிரகாரம் இதை கொண்டாடப்படுகின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு தனி மனிதனுடைய நடிப்பு, அவனுடைய திறமைகள், அவனுடைய காட்சி அமைப்பு, நடனம், இவைகளை எல்லாம் சீர்தூக்கி வளர்க்கின்ற வகையில் இந்த தேசிய ஒபேரா தினம் கொண்டாடப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேசிய அளவில் குடற்புழு நீக்கும் தினம். நம் வயிற்றில்
சம்பந்தப்பட்ட நோயான ஒரு குடற்புழு ஏற்படுகிறது, அஜீரணத்தால் ஏற்படுகிறது. சில வளர்ச்சி பொருட்களால் அது ஜீரணமாக முடியால் அந்த குடல் புழுவாக உருவாகிறது, நாக்குப்பூச்சி போன்று. ஸோ அது உடலிலுடைய நம் உணவை சக்தியை ஈர்த்து கொள்கிறது. ஆகவே இந்த குடல் புழு தினம் நீக்குவதற்காக 1 வயது முதல் 19 வயது வரை இதற்கான மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. உதாரணமாக அங்கன்வாடியிலும் பள்ளிகளிலும் இந்த மாத்திரைகள் வழங்கப்பட்டு முழுவதுமாக தேசிய அளவில் இந்த குடல் புழு நீக்கம் தினம் கொண்டாடப்படும் என்பதற்காக அந்த தினத்தை நாம் அங்கு கொண்டாடுகின்றோம். குழந்தைகளுடைய குடற்புழு இல்லாத ஒரு குழந்தையாக அது உருவெடுத்து வளர வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச வலிப்பு நோய் தினம். பாருங்கள், எத்தனை விதமான நோய்களுக்காக தினங்களை இந்த மாதத்திலே சிறப்பெடுத்து செய்கின்றார்கள். ஐநா அளவிலே கொண்டாடப்படுகின்ற நேரம் நம் உடலில் ஏற்படுகின்ற வலிப்பு இவைக்கை நீக்குவதற்கான முறைகள், மருத்துவமனைகள் இதை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலக வலிப்பு தினம், நம் உடல் வலிப்பு தினத்தை பற்றி இந்த தினம் சிந்திக்க வைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி, 8ஆம் தேதி சொல்லியாச்சு. அடுத்து 10ஆம் தேதி தான் இந்த தேசிய குடல் புழு தினம். 11ஆம் தேதி என்ன என்றால் உலக நோயாளிகள் தினம். அந்த நோய் பற்றியே அந்த தினங்களாக இந்த மாதத்தில் வருவதை நாம் அறியலாம். உலக நோயத்தில் இருக்கின்ற அத்தனை நோயாளிகளையும் நாம் நம்மளுடைய இறைவன் மூலமாக வேண்டி பரிந்துரைத்து அவர்களுக்கு ஒரு வேண்டுதல் நாளாக, நம் வீட்டிலும் இருப்பார்கள், குடும்பத்தில் இருப்பார்கள், ஊரில் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள், தெரியாதவர்கள் இருப்பார்கள். ஸோ அந்த நோயாளிகளுக்காக வேண்டுகிற தினமாக இந்த நாளை சிறப்பித்தார்கள். இதை கத்தோலிக்க போப்பரசர் அவர்கள் 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த நாளை ஏற்படுத்தி இந்த நாளுக்காக இந்த நோயாளிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆகவே 11/2 நோயாளிகளுக்கான வேண்டுதல் நாள். அறிவியலில் பெண்களும் சிறு பெண் பிள்ளைகளும் வளர வேண்டும் என்பதற்காகவும் இந்த 11ஆம் தேதி சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறார். சர்வசமம் என்ற ஆண் பெண் என்ற சமன் அடிப்படையில் பெண்களும் இந்த அறிவியல் முன்னேற்றத்தில் வர வேண்டும், சிறு பெண் பிள்ளைகளும் இதில் உடன்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை சர்வதேச அளவில் அறிவியல் தினமாகவும் சிறு பெண் பிள்ளைகளுடைய அறிவியல் தினமாகவும் கொண்டாடப்படுகின்றார்கள். அடுத்தது அதிலே தேசிய உற்பத்தி தினம். நம்முடைய நாட்டிலே நம்முடைய உற்பத்தி பொருட்கள், விளை பொருட்கள், விளைநிலங்கள், அடுத்தது அறிவியல் சார்ந்த துறைக்கருவிகள், துறைப்பொருட்கள், விஞ்ஞான வீதியிலே நம் நாடு வளர்கிறது என்றால் இத்தகையான உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்கான ஒரு மூலதனம் உள்ள ஒரு பாரத நாடாக, மூலதனம் உள்ள ஒரு தமிழகத்துக்காக வாணிகம் செய்வதற்கு ஏற்ற இடமாக மாற்றிக்கொள்வதற்குத்தான் இந்த உற்பத்தி நாள் தினம் என்பதை நாம் வரையறுத்திருக்கின்றோம். 11/2/2025 12/2/25 நம்முடைய தேசிய தந்தை காந்தியடிகள் அத்தி கரைக்கப்பட்ட நாள். 1948 அவர்கள் இறந்த பின் கன்னியாகுமரியில் அதை கரைத்த நாளாக இந்த நாளை சிறப்பு நாளாக கொண்டாடுகிறோம். இதில் 8 முதல் 12 வரை எழுத்தறிவு நாளாகவும் அந்த பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறோம். ஒவ்வொரு மாநிலமும் எழுத்தறிவு சதவீதம் அதை பட்டியலப்படுத்துகின்றார்கள். 90க்கு மேல் பெற்றுள்ள ஒரு மாநிலங்களில் நம்ம தமிழகம் புதுவையும் நிலை பெறுகிறது. ஆகவே படிப்பறிவு என்பது, கற்பது என்பது பிறப்பின் கடமை. ஆகவே அந்த கற்றல் மூலம்தான் நம் வாழ்வை செம்மைப்படுத்த முடியும். கற்பவர் வாழ்கின்றார்கள். அந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக என்ற கற்றலை, எழுத்தறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று ஆண்களை விட பெண்கள் படித்த எழுத்தறிவு சதவீதம் அதிகம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து டார்வினுடைய சார்லஸ் கொள்கை தினம். பரிணாம வளர்ச்சியில் அந்த சார்லஸ் டார்வின் வரையறுக்கப்பட்டு வெளிப்படுத்திய நாள்தான் அந்த டார்வினுடைய 2015 ஏற்படுத்திய அந்த தினத்தை தான் இன்று இந்த 12ஆம் தேதியும் நாம் இதை சார்லஸ் டார்வின் தினமாகவும் கொண்டாடுகின்றோம். 12ஆம் தேதி அதே முதல் அப்ரஹாம் லிங்கன் பிறந்த தினத்தையும் கொண்டாடுகின்றோம். ஒரு சாதாரண ஒரு விவசாயி அல்லது ஒரு கூலி தொழிலாளி மகன் ஒரு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக அந்த ஒன்று வியத்தத்தை செயல்களை பார்க்க வேண்டும்.
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அப்ரஹாம் லிங்கன் தகன் மகனுக்கு படிப்பதற்காக பள்ளியில் சேர்த்த பின் அந்த தலைமை ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தை ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக நுட்பத்துடன் அதை அவர் செய்திருக்கின்றார். அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த ஜனாதிபதியினுடைய நிலை உயர்ந்ததை பற்றி பார்க்கின்றோம். அவர் வரலாற்று சம்பந்த புத்தகங்களை இந்த நாளிலாவது நாம் படிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். 17/2 அன்று நம்மளுடைய முக்கியமான இந்திய கலாச்சாரத்தையே நிர்ணயிக்கின்ற அளவில் இந்த 17/2 உலக தாஜ்மஹால், நம்முடைய தாஜ்மஹால் பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொண்டு அதை சிறப்பு வாரமாகவும் நம் தாயகம் ஏற்படுத்தி கொண்டு பயன்படுத்துகிறது. அடுத்து 21/2/25 அன்று உலக தாய்மொழி தினம். கண் தெரிந்தால்தான் கண்ணாடி போட முடியும். ஆகவே ஒரு குழந்தை தன்னுடைய தாய்மொழியில் வளர்த்து கொள்ள வேண்டும், புரிதலை ஏற்படுத்தி கொள்ளும் என்பதற்காக இந்த தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே தான் நம்மளுடைய தாய்மொழியாக தமிழ் மொழி இந்த உலக பாரம்பரியத்தில் முதன்மை பெறுகிறது. என்னவென்றால் 7 அந்த மொழிகளில் சிறந்த மொழியாக நம்ம தாய்மொழி பின்பற்றப்படுகிறது. ஆக உலகம் அங்கீகரித்திருக்கின்றது. இந்த தாய்மொழியினுடைய தொன்மையும் பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் பல நூற்றாண்டுகள் 3ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து எடுத்து காட்டுகின்றன. கீழடி ஆய்வுலாம் என்ன சொல்கின்றது? அந்த தாய்மொழியுடைய சிறப்பு, அவருடைய வாணிப முறை, அவருடைய கண்டுபிடிப்பு, சுமார் இரும்பு கண்டுபிடித்து பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை, இதெல்லாம் இந்த மொழி வளம் இருந்ததனால்தான் அதற்கான இலக்கணங்கள், அதற்கான காவியங்கள், வாழ்க்கை முறைகள், திருக்குறளில் சொல்லப்படுகின்ற அத்தனை பண்பாட்டு நெறிமுறைகள், இன்னைக்கு உலக பொதுமுறையாக இருக்கின்ற முறைகள் எல்லாம் இந்த தாய்மொழியாக தமிழ் மொழி நம்மளுடைய மொழி உலக பொதுமொழியாகவும் உலகத்துக்கு புரிகின்ற அளவில் வளர்கின்ற ஒரு மொழியாகவும் பயன்பாட்டு மொழியாகவும் இருப்பதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் தாய்மொழி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். உலக வானவியல் தினம் 13/2 கொண்டாடப்படுகிறது. வானொலி கண்டுபிடித்தனால் பல நாடுகள் என்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ரேடியோ வைத்துக்கொண்டு இந்த கிரிக்கெட் விளையாட்டை அப்படி ரசித்து கேட்பார்கள். எப்படி யாரோ ஒருத்தர் ரேடியோலேருந்து உள்ள சொல்றாப்புல, அப்போ அதை ஒலி அலைகளை ஈர்த்து நம்மளுடைய வானொலியை கண்டுபிடித்து அதன் மூலமாக பல செய்திகளையும் நாடகங்களையும், அந்த காலத்தில் உட்கார்ந்து அந்த நாடகங்களையும் பாட்டுகளையும் அந்த தெருக்கூத்து நிகழ்வுகளையும் இந்த வானொலி நிலையத்தில் கேட்டதை பார்த்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். ஆகவே உலக வானொலி தினமாக அந்த நாள் 13/2 அன்றும் சரோஜி நாயுடு அம்மையார் பிறந்த நாளை இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்ட அந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இவர் முதல் பெண் தேசிய காங்கிரசின் தலைவரானவர், இந்தியாவில் முதல் ஆளுநராக இருந்தவர் என்ற பெருமை சேர்க்கிறது. ஆகவே இந்த நைட்டிங்கேல் அம்மையாருடைய சரோஜினி நாயுடு அம்மார் தினத்தை 13/2 நாம் சிறப்பிக்கின்றோம். 20/2/25 சமூக நீதிக்கான உலக தினம் ஐநா சபை கொண்டாடுகிறது. அப்ப வறுமையும் அல்லது வேலைவாய்ப்பு இன்மையும் தனி மனிதனுடைய சுதந்திரமும் அவை மேம்படுத்துவதற்கான ஒரு நெகிழ்தன்மையும் வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நீதிக்கான ஒரு தன்மையை நாம் இங்கு கொண்டாடுகின்றோம். அந்த நேரத்தில் இந்த சமூக நீதிக்காக நான் அதை என்னால் செய்ய முடியவில்லை என்றே அதற்காக வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அதை மறமறியும் அதை கொண்டு சென்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமூக நீதிக்காக இன்று நாம் பல தலைவர்களை பார்க்கின்றோம். அந்த சமூக நீதியை வேண்டும், அதை எங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று போராடுகின்ற கொள்கை பிடித்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ அதெல்லாம் அறிந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வர்களாக இந்த காலத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, உலக அளவில் மனவியல் திறன் என்ற தினமும் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் நிறுவன நாளும் இந்த நாளில் நாம் சிறப்பாக தினத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அடுத்தது 22/2 இந்த தினம் என்ன தினம் என்றால் உலக சிந்தனை தினம், அன்னைய தினம். கஸ்தூரிபாய் அம்மையார் அவர்களின்
1944 இறந்த தினத்தை அன்னையர் தினமாக கொண்டாடுகின்றோம். இந்த உலக சிந்தனையாளர் தினமாக சகோதரர்கள் சகோதரிகளே, நம் விவேகானந்தர் சிக்காகோவிலே பிரதர் சிஸ்டர் என்று நாம் அழைத்த அந்த போன்று சகோதர சகோதரிகளாக அனைவரையும் அழைக்கப்பட வேண்டும், அதை உணர வேண்டும் என்று சிந்தனை தினராகவும் நாம் இதை கொண்டாடுகின்றோம். இந்த தினத்திலே பெண் சாரணியர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். 150 நாடுகள் சார்ந்து இந்த சாரணியர் இயக்கத்தை பெண் பயிற்சியாளர்கள் பயிற்சி கொடுத்து இந்த தினத்தை முக்கியமாக கொண்டாடி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த சாரணர் இயக்கத்துக்கு நாம் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் இந்த என்ஆர்காடு மாவட்டத்திலே அப்போது இருந்த ஃபாதர் ரெவரன் தாமஸ் கவான் டப்பி இந்த பெண் சாரணர் இயக்கத்தை வலுவாக தொடங்கி அதற்கான படிநிலைகளை அதற்கான முன்னோட்ட பாடல்களை எழுதி தந்திருக்கின்றார். அப்போ படிக்கின்ற காலத்தில் அனைவரும் இந்த ஸ்கவுட்லேயும் சாரணர் இயக்கத்திலும் கடந்து செல்ல வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசு தருகின்ற அந்த வாய்ப்பை இந்த இயக்கத்திலே சேர்ந்து கொண்டால் தனி மனிதனுடைய ஒழுக்கம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய லட்சியம் இவை இந்த சாரணர் மூலமாக கிடைக்கும் என்பது உண்மை. உதாரணமாக அவர் எழுதிய பாடல், தீயை மூட்டுவோம் தீபம் காட்டுவோம் சாரணம் இயக்கம் சமயம் சமயம் முகமாய் அமர்ந்து யோசனை பண்ணுவோம் இதுவே சாரணர் சமயம் சமயம் உனது பாட்டினால் கட்டடத்தை அறிவார் சாரணர் இயக்கம் உனது பாட்டினால் கட்டத்தை அறியலாம் சாரணர் இதுவே சமயம் சமயம் அதன் முன் சிறுத்தை மனதினை கொண்டே செயல்வோம் சாரணர் இயக்கம் வாழ்வின் பாடுவோம் மனதினை கவிழ்வோம் சாரணர் இதுவே சமயம் சமயம் உன் வாக்கின்படி நடத்தை சோதிக்க இதுவே சமயம் ஜம் ஜம் வேடிக்கை காட்டவே குணத்தை மாற்றவே சாரணர் இயக்கம் ஜம் ஜம் சாரணம் இயக்கம் சமயம் சமயம் உமது வீரனை வலிமையாய் ஆக்கிடவே இதுவே சாரணர் சமயம் சமயம் தீயை மூட்டுவோம் தீபம் காட்டுவோம் சாரணர் சமயம் ஜம் ஜம் முகமாய் அமர்ந்து யோசனை பண்ணுவோம் இதுவே சாரணர் சமயம் சமயம் உனது பாட்டினால் கட்டத்தை அறிய சாரணர் இதுவே சமயம் உன் வாக்குப்படி நடத்தை சோதிக்க இதுவே சாரணர் சமயம் என்ற சாரண இயக்கத்தினுடைய அடிப்படை விதிகளை நாம் இங்கே இதை பார்த்திருக்கின்றோம். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 22ஆம் தேதி இந்த தினங்களை நாம் கொண்டாடிய பின் 24/2 இந்திய கலால் தினம். இந்திய கலால் தினம் இது தீர்வை தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இதை ஊக்குவதற்காகவும் அடுத்து அதே நாளில் 24 உலக அரசு சாரா நிறுவனங்கள் இந்த முக்கிய தினமாகவும் உலகத்தில் அரிதான நோய்களை தீர்ப்பதற்கான ஒரு தனி மனிதன் குடும்பம் சமூகத்தில் அரிதான நோய் வருகிறது என்றால் அதை தீர்க்கும் தினமாகவும் இந்த 24/2 நாம் கொண்டாடுகின்றோம். 23/2 உலக அமைதி தினமாகவும் கொண்டாடப்படுகிறோம். ஒரு புரிதலை ஏற்படுகின்ற தினமாக கொண்டாடப்படுகிறோம். அடுத்தது இதே 24 இன்சூரன்ஸ் காப்பீட்டு தினமாகவும் இதை நாம் கொண்டாடுகிறோம். 27/2 துருவ கரடி தினங்களாகவும் 28/2 தேசிய அறிவியல் தினம் 1982 சர் சி ராமன் தினமாக இந்திய அரசு இதை கொண்டாடுகிறது. தொழில்நுட்ப விழிப்புணர்வு ஏற்ப ராமர் விளைவை 1928 அவர் செய்து காட்டினார். 1930 அது நோபல் பரிசும் பெற்ற அந்த தினத்தை கொண்டாடுகிறோம். 26/2 நம்முடைய சிறப்பு தினமாக மகா சிவராத்திரி, ரம்ஜான் பண்டிகை துவக்கம், வீர சத்ராயர் தினம். ஒரு சமூக போராளியாக இருந்து செய்ய முடியவில்லை என்று நீர் அருந்தாமல் இருந்ததை நாம் பற்றி அந்த தினத்தை கொண்டாடுகின்றோம். ஆகவே 28ஆம் தேதி தேசிய விருது தினமாகவும் இதை சிறப்புகள் நாம் செய்கின்றோம். ஆகவே ஒரு நாட்களை நான் பற்றி குறிப்பான முக்கிய தினங்களையும் அதன் நிகழ்வுகளையும் அதன் வரலாற்றுகளையும் உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றேன். அன்பு இளைஞர்களே, சான்றோர்களை, இதை நாட்களை ஒரு தடவை கேட்டு இதை நினைவில் வைத்து கொண்டு உங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு இதை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்து கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை அன்பு சகோதரர் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.